Hi students, how are you? I am your accounts miss. Now we are going to see the second lesson, that is receipt and payment account. Okay, already you saw the before video, the theory part we will finished. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம எல்லா தியரி பார்ட்டுமே முடிச்சிட்டோம். இப்போ சம் ஓரியண்டலாக பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது receipt and payment method. இது ரொம்ப சிம்பிளான மெத்தடு. At the meantime it will ask in 3 marks as well as 5 marks. Okay, the first sum, from the following information given below, prepare receipt and payment account of Kurunji Sports Club for the year ended 31st/12/2018. Particulars: cash in hand, that is opening cash 4,000, salary paid 3,000, life membership fees received 10,000, subscription received 15,000, rent received 2,000, paid for printing charges 2,500, locker rent received 1,000, tournament receipt 14,000, tournament expenses 10,500, investment purchase 25,000. So this is the problem. So how to solve the problem? See, you write the topic in the books of Kurunji Sports Club. எல்லாத்துக்குமே ஹெட்டிங் வந்து என்ன நேம் கொடுக்குறாங்களோ அதை போடணும். தென் receipt and payment account for the year ended 31st/12/2018. இந்த சம்மில் கொடுத்துருக்கிறது 2018. Debit column is called receipt, credit column is called payment. ஸோ இந்த receipt and payment அக்கௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சின்ன க்ளூ. ஸோ எப்போவுமே இட்ஸ் வில் ஓப்பனிங் வித் the opening balance of cash in hand, cash at bank. That is debit சைடில் receipt சைடு, அதாவது டெபிட் சைடுக்கு பேர் என்னது receipt. ஸோ இந்த receipt சைடில் எப்போவுமே அக்கௌண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகும்? cash in hand, cash at bank, அதாவது ஓப்பனிங் பேலன்ஸ். அதே மாதிரி க்ளோசிங் எப்படி முடியும்னா பேமெண்ட் சைடு, அதாவது கிரெடிட் சைடில் க்ளோஸ் வித் cash in hand as well as cash at bank. அதாவது ஓப்பனிங் வந்து கேஷும் பேங்க்கும் ஸ்டார்ட் ஆகி க்ளோசிங்கில் கேஷும் பேங்க்கும் முடியும். இதில் எது மிஸ் ஆகுதோ அதுதான் ஆன்சர், வேறு எதுவுமே மிஸ்ஸிங் ஃபிகராக வராது. ஓகேவா? இப்போ இந்த சம்மில் பாருங்கள், எதெல்லாம் ரெசிப்ட், ஏர்ன் அப்படின்லாம் வருதோ அது எல்லாமே எங்கே வரணும்? ரெசிப்ட் சைடில் வரணும். இப்போ இந்த சம்மில் டு பேலன்ஸ் ப்ராட் டவுன், அதாவது கேஷ் இன் ஹேண்ட் ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துருந்தாங்க 1,1 கொடுத்துருந்தாங்க இல்லையா? ஸோ அதை தான் டெபிட்டில் போட்டிருக்கேன். தென் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபீஸ் ரிசீவ்டு, அதனால் ரெசிப்ட் சைடு. சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு, ரெண்ட் ரிசீவ்டு, லாக்கர் ரெண்ட் ரிசீவ்டு, டோர்னமெண்ட் ரெசிப்ட். ஸோ இதெல்லாமே ரெசிப்ட் சைடில் வந்துடும். இப்போ பேமெண்ட் சைடில் பாருங்கள், சேலரி பெய்டு, பிரிண்டிங் சார்ஜஸ்னாலும் எக்ஸ்பென்சஸ்னாலும் பெய்டுனாலும் என்ன பண்ணணும்? பேமெண்ட் சைடில் தான் போடணும். டோர்னமெண்ட் எக்ஸ்பென்சஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால என்ன அர்த்தம்? நம்ம 25,000 நம்ம ஸ்பெண்ட் பண்ணி திங்ஸாக வாங்கியிருக்கோம். ஸோ அதுவும் பேமெண்ட் சைடில் வரணும். தென் க்ளோசிங் பேலன்ஸ், கேஷ் இன் ஹேண்ட், இங்கே நமக்கு கொடுக்கவே இல்லை, அதாவது க்ளோசிங் நமக்கு கொடுக்கவே இல்லை. அப்போ பேலன்சிங் ஃபிகர் என்ன நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ நம்ம ஓப்பனிங் வந்து கேஷோட ஸ்டார்ட் ஆகிருக்கு, அப்போ கண்டிப்பாக சம்மு முடியும் போது என்ன செய்யணும்? கேஷோட முடியணும். ஸோ இதில் பேலன்சிங் ஃபிகர் வந்து கேஷ் இன் ஹேண்ட் 5,000, இதுதான் ஆன்சர். எப்போதும் மாதிரி ரெண்டு சைடும் தனித்தனியாக டோட்டல் போடுங்க. டெபிட் சைடில் 46,000 வருது, கிரெடிட் சைடில் 41,000 தான் வருது. அப்போ இன்னும் எவ்வளோ வரணும்? 5,000 வரணும். அந்த 5,000 தான் நமக்கு ஆன்சர். அது என்னன்னு எழுதணும்? கேஷ் இன் ஹேண்ட். ஏன் கேஷ் இன் ஹேண்ட் போடணும்? ஏன்னா இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் கேஷில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா க்ளோசிங்கும் என்ன செய்யணும்? கேஷில் தான் முடியணும். ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு சம்மோடைய சொல்யூஷன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் பார்த்துக்கோங்க. அதாவது ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் மெத்தடில் டெபிட் காலம் இஸ் கால்டு ரெசிப்ட், கிரெடிட் காலம் இஸ் கால்ட் பேமெண்ட். எப்போவுமே எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்? டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். எதெல்லாம் வரும்? கேஷ் இன் ஹேண்ட் வரணும், கேஷ் அட் பேங்க்கு வரணும். அதே மாதிரி க்ளோசிங்கும் எப்படி வரணும்? பை கேஷ் இன் ஹேண்ட், பை கேஷ் அட் பேங்க். இது நாலுத்தில் ஏதாவது ஒன்று தான் மிஸ்ஸிங் ஃபிகராக வரணும். அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது செகண்ட் சம் போகலாமா? From the information given below, prepare receipt and payment account of Coimbatore Cricket Club for the year ending 31st/3/2019.
இந்த சம்மில் பாருங்கள், பேங்க் ஓவர் டிராஃப்ட் டேட்டை பாரு 1/4/2018. அப்போ இது என்னது? ஓப்பனிங். பேங்க்னால என்ன அர்த்தம்? ஓப்பனிங். பேங்க் கொடுத்துட்டான். கேஷ் இன் ஹேண்ட் அதுவும் 1/4/2018. அப்போ கேஷும் ஓப்பனிங் கொடுத்துட்டாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓப்பனிங் பேலன்ஸில் பேங்க்கும் இருக்குது, கேஷும் இருக்குது. வேஜஸ் பெய்டு ஃபார் கிரவுண்ட் மெயின்டெனன்ஸ். வேஜஸ் பெய்டு அப்போ இது எங்கே வரணும்? குட், பேமெண்ட் சைடில் வரணும். சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு டோட்டலாக கொடுத்துட்டாங்க. சப்ஸ்கிரிப்ஷன் டோட்டலாக வந்துடணும். வேஜஸ் எட் டு பி பெய்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? வேஜஸ் எட் டு பி பெய்ட்னா இன்னும் வரைக்கும் பே பண்ணலை. அப்போ இதுக்கு பேர் என்னது? அவுட்ஸ்டாண்டிங் வேஜஸ். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? வேஜஸ் நமக்கு 2200 வரணும், இன்னும் நமக்கு வரல. ஆக மொத்தம் இந்த டிரான்சாக்ஷன் எப்படின்னா, கேஷு கைக்கு வரவே இல்லை, டிரான்சாக்ஷனே வரல, ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் அக்கௌண்ட்ஸில் வராது. ஏன்னா இது டிரான்சாக்ஷனே ஆக நம்ம கைக்கு காசே வரல, நம்ம காசும் கொடுக்கல, காசும் வரல. ஸோ வேஜஸ் எட் டு பி பெய்டுங்கிறது ஒரு நான் கேஷ் டிரான்சாக்ஷன். ஸோ இது ஒமிட்டட், வரக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் பெய்டு எங்கே வரணும்? பேமெண்ட் சைடில் வரணும். தென் ஹானரியம் பெய்டு. ஹானரியம்னா என்னன்னு சொல்லியிருக்கேன், ஏற்கனவே தியரி பார்ட்டில் பார்த்துருக்கோம். ஒருத்தவங்க நல்லா ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு ரிவார்ட் கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் என்னது? ஹானரியம். அது நம்ம பே பண்ணுறோம், அது நமக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். வாட்டர் அண்ட் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்னால எங்கே வரணும்? பேமெண்ட். மேட்ச் எக்ஸ்பென்சஸ் எங்கே வரணும்? பேமெண்ட். ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் பர்ச்சேஸ்டு அதுவும் பேமெண்ட். மேட்ச் ஃபண்ட் ரெசிப்ட்னு கொடுத்துட்டான், அப்போ எங்கே வரணும்? ரெசிப்ட் சைடில் வரணும். லீகசி ரெசிப்ட் அப்போ இதுவும் எங்கே வரணும்? ரெசிப்ட் சைடில் வரணும். கேஷ் பேலன்ஸ் 31/3/2019. அப்போ இது என்னதுப்பா? இது க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ். டொனேஷன் ரிசீவ்டு ஃப்ரம் பவிலியன் எவ்வளவு? 2000. கேஷ் டொனேஷன் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். இதுதான் சம்மு. இப்போ நம்ம இதுக்கு எப்படி நம்ம ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் போடுவோம்? ஃபஸ்ட்டு ஹெட்டிங் எழுதுங்க. இந்த புக் ஆஃப் கோயம்புத்தூர் கிரிக்கெட் கிளப் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31st March 2019. மிஸ் சொன்ன மாதிரி முதல்ல ரெசிப்ட் சைடை ஃபோக்கஸ் பண்ணு. ரெசிப்ட் சைடு எப்படி ஸ்டார்ட் ஆகணும்னு சொன்னேன்? டு பேலன்ஸ் ப்ராட் டவுன். கேஷ் தான் என்ன செய்யணும்? ஸ்டார்ட் பண்ணணும். ஓப்பனிங் கேஷ் இருக்குது, நம்ம போட்டுட்டோம். அதே மாதிரி பேங்க் ஓப்பனிங்கில் ஓவர் டிராஃப்ட்னு கொடுத்துருந்தாங்க, பார்த்தீங்களா? ஓவர் டிராஃப்ட்னா என்ன பார்த்தோம்? பேங்க்கில் இருக்க காசை விட நம்ம பேங்க்கில் இப்போ காசே இல்லை, ஆனாலும் நம்ம வித்ட்ரா பண்ணிட்டோம்னா அந்த அமௌண்ட்டுக்கு பேர் என்னது? ஓவர் டிராஃப்ட். அப்படின்னா இன் ஃப்யூச்சர் நம்ம என்ன செய்யணும்? பேங்க்கில் அந்த அமௌண்ட்டை பே பண்ணணும். ஸோ அது எந்த சைடு வரணும்? நமக்கு எக்ஸ்பென்சஸ் மாதிரி தான் அதை நம்ம ட்ரீட் பண்ணணும். ஸோ இட் வில் பி ஷோன் ஆன் த பேமெண்ட் சைட். ஸோ டு பேலன்ஸ் ப்ராட் டவுன்னு போடாமல் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் பேங்க் ஓவர் டிராஃப்ட் 6000. ஏன் கிரெடிட்டில் வருதுன்னு தெரியுதா? பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா என்ன அர்த்தம்னா, பேங்க்கில் நம்மக்கிட்ட இருக்க அமௌண்ட்டை விட அதிகமாக பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ணிட்டோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க் பேலன்ஸே 6000, நீ 10,000 வித்ட்ரா பண்ணுற, அப்போ எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ வித்ட்ரா பண்ணுற? 4000. அந்த 4000க்கு பேர் தான் என்னது? பேங்க் ஓவர் டிராஃப்ட். எப்படி இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? அந்த பேங்க்குக்கு நம்ம திருப்பி கட்டணும் இல்லையா, அதனால் அது பேமெண்ட் சைடில் போடுறோம். ஓகேவா? தென் ரெசிப்டில் என்ன வரும்? டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு. எதெல்லாம் ரிசீவ்டுன்னு இருக்கோ அதெல்லாம் ரெசிப்ட்டு. மேட்ச் ஃபண்ட், லீகசி, டொனேஷன். இப்போ இதெல்லாம் பேமெண்ட்டு, சார்ஜு, எக்ஸ்பென்சஸ் எல்லாமே இங்கே வரணும். ஓகேவா? வேஜஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன், ஹானரியம், வாட்டர், மேட்ச் எக்ஸ்பென்சஸ், ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல் எல்லாம் போட்டோம். கேஷோடைய க்ளோசிங் பேலன்ஸ் இருக்குது நமக்கு. கேஷோடைய க்ளோசிங் பேலன்ஸ் சம்மில் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஏற்கனவே சம்மு ஸ்டார்ட் பண்ணும்போதே கேஷும் இருக்குது, ஓப்பனிங்கில் பேங்க்கும் இருக்குது. அப்போ க்ளோசிங்லேயும் கேஷ் வரணும், பேங்க் வரணும். கேஷ் கொடுத்துட்டாங்க 300, எது இல்லை? அப்போ பேங்க் இல்லை. ஸோ ரெண்டு பக்கமும் டோட்டல் போட்டு பேலன்ஸ் பண்ணிங்கன்னா கிரெடிட் சைடில் உங்களுக்கு பேலன்சிங் ஃபிகர் வரும். அந்த அமௌண்ட்டுக்கு பேர் க்ளோசிங் பேலன்ஸ் 2400. இதுதான் க்ளோசிங் பேலன்ஸ். ஓகேவா? ஸோ இந்த சம்மில் டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர். ஓகேவா? இதே மாதிரி டெப்ரிசியேஷன்லாம் வந்ததுனாலும் என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. அதுவும் நான் கேஷ் டிரான்சாக்ஷன். ஓகேவா?
Now the third sum. From the information given below, prepare receipt and payment account of Madurai Mother Teresa Magalir Mandram for the year ended 31st 12/2018. Cash balance as on 1/1/2018 2000. Then bank balance as on 1/1/2018 3000. இது ரெண்டுமே என்னதுப்பா ஓப்பனிங் பேலன்ஸ். இது ரெண்டுமே என்னது ஓப்பனிங் பேலன்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பாரு சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர். நம்ம சேல் பண்ணால் நமக்கு வர இன்கம் எப்படி பர்ச்சேஸை பேமெண்ட்டில் போட்டோமோ சேல்ஸ் எங்கே போடணும் ரெசிப்ட் சைடில் போடணும். ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ் ஆடிட் ஃபீஸ் பெய்டு என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ரிசீவ்டு சன்ட்ரே சார்ஜஸ். சன்ட்ரேனா ஒன்றும் இல்லைப்பா பற்பல செலவுகள்னு தமிழில் சொல்லுவாங்க. சன்ட்ரே சார்ஜஸ் ஸ்காலர்ஷிப்ஸ் கிவன் இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். இன்வெஸ்ட்மெண்ட்னால என்னது நமக்கு முதலீடுகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மேலே வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் நமக்கு ஒரு ரெசிப்ட் தான். ஃபயர் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு சப்ஸ்கிரிப்ஷன் ரிசீவ்டு ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பர்ச்சேஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர்ஸ் டெப்ரிசியேஷன் ஆன் ஃபர்னிச்சர். நான் ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்க டெப்ரிசியேஷன் வந்து நமக்கு நான் கேஷ் டிரான்சாக்ஷன். அதாவது ஃபர்னிச்சருடைய மதிப்பு 900 ருபீஸ் தேஞ்சு போயிருக்கு குறைஞ்சிருக்கு நம்ம சொல்கிறோமே தவிர அதை வந்து நம்மளால் வந்து கேஷாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. சொல்கிறது புரியுதுங்களா? அது ஒரு டிரான்சாக்ஷன் கேஷ் டிரான்சாக்ஷன் கிடையாது. கேஷ் பேலன்ஸ் as on 31st 12/2018. அப்போ இது என்னதுப்பா இது க்ளோசிங் கேஷ் கொடுத்துருக்காங்க. கன்வேயன்ஸ் பெய்டு கன்வேயன்ஸ்னால் ஒன்றும் இல்லை ட்ராவலிங்னு அர்த்தம், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ்ன்னு அர்த்தம். சேல் ஆஃப் ஃபர்னிச்சர். ஓகே, இப்போ நம்ம எப்படி சொல்யூஷன் போடணும்னு பாருங்கள். In the following in the books of Madurai Mother Teresa Magalir Mandram, receipt and payment account for the year ended 31st 12/2018. இப்போ ரெசிப்ட்டும் பேமெண்ட்டும் போட்டாச்சு. சொன்ன மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஓப்பனிங்கில் கேஷும் இருக்குது பேங்க்கும் இருக்குது, ரெண்டும் போட்டோம். அப்போ கண்டிப்பாக க்ளோசிங்கில் என்னெல்லாம் வரணும், கேஷும் இருக்கணும் பேங்க்கும் இருக்கணும். இப்போ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க, கேஷ் கொடுத்துட்டாங்க ஆனால் அங்கே பேங்க் இல்லை. அப்போ அதுதான் நமக்கு ஆன்சர். இதுதான் கீ. 4ல் 1 தான் மிஸ் ஆகும், அதுதான் நமக்கு ஆன்சர் ஆகும். சரியா? இப்போ இங்கே பாரு சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர். நமக்கு நம்ம அப்போ மிஸ் அப்பே சொன்ன பாரு சேல் ஆஃப் ஓல்டு நியூஸ் பேப்பர் விற்கும்போது நமக்கு வர்றது வந்து ரெசிப்ட், என்ட்ரன்ஸ் ஃபீஸு, சப்ஸ்கிரிப்ஷன், சேல் ஆஃப் ஃபர்னிச்சர், இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாமே ரெசிப்ட். பேமெண்ட் சைடில் பாருங்கள் பை ஸ்டேஷ்னரி ஆடிட் ஃபீஸ் பெய்டு ஸ்காலர்ஷிப் கிவன்னாலும் நமக்கு அது எக்ஸ்பென்சஸ் தான் நம்ம கொடுக்குறோம். சன்ட்ரே சார்ஜஸ், ஃபயர் இன்சூரன்ஸ், ஃபர்னிச்சர் வாங்குறது, பர்ச்சேஸ் ஆஃப் நியூஸ் பேப்பர், கன்வேயன்ஸ் பெய்டு எல்லாம் போட்டாச்சு. க்ளோசிங் பேலன்ஸ் கேஷும் போட்டாச்சு. இப்போ 2 பக்கம் நம்ம தனித்தனியாக டோட்டல் போடுறோம். ஆனால் இந்த சம்மில் கிரெடிட் சைடு தான் அமௌண்ட் அதிகமாக வருது 27,700. ஆக்சுவலாக நமக்கு க்ளோசிங் பேங்க் எங்கே வரணும், கிரெடிட்டில் வரணும். ஆனால் இந்த பக்கம் பேலன்சிங் ஃபிகர் என்ன ஆகுது, கிரெடிட்டில் வரல. நமக்கு எந்த பக்கம் வருது, டெபிட்டில் தான் வருது. கிரெடிட்டில் வந்து அமௌண்ட்டு வரல, பேலன்சிங் டெபிட்டில் தான் வருது. அப்போ டெபிட்டில் வந்தாலும் ஓகே, 2 பக்கமும் நீங்கள் டேலி பண்ணுங்கள். பேலன்ஸ் வந்து டெபிட் பேலன்ஸ் காமிக்குது 4,700 வருது. ஆனால் டெபிட்டில் வந்ததுன்னா அந்த அமௌண்ட்டை என்னன்னு போடுவீங்க, மிஸ் ஏற்கனவே சொன்னேன். ஓப்பனிங் வந்து கேஷ் இருக்குது பேங்க் இருக்குது, க்ளோசிங் கேஷ் இருக்குது. அப்போ எது இல்லை, பேங்க்கு தான் நமக்கு வரணும். க்ளோசிங்னாலே மிஸ்ஸு கிரெடிட் தானே சொன்னாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கிரெடிட்டில் வரல, பேலன்ஸு டெபிட்டில் தான் வருது. ஓகே, டெபிட்டில் போட்டுருங்க, டு பேலன்ஸ் கேரி டவுன் போட்டுருங்க. ஆனால் அது என்ன நம்ம எழுதுவோம், பேங்க்குன்னு போடணும். ஆனால் ஆப்போசிட் சைடில் வந்ததுன்னா அதுக்கு பேர் என்னது, ஓவர் டிராஃப்ட். மிஸ்ஸு ஸ்டார்டிங் ஒரு சம் போட்டோம் செகண்ட் சம்மு. எப்படி பேங்க் ஓவர் டிராஃப்ட்னா ஓப்பனிங்காக இருந்தால் கூட ஆப்போசிட் சைடில் போட்டோம். அதே மாதிரி இப்போ க்ளோசிங் நமக்கு கிரெடிட்டில் வரணும்னா கூட அது நமக்கு ஓவர் டிராஃப்டாக இருந்தால் எங்கே வரணும், டெபிட்டில் வரணும். ஸோ இந்த சம்மில் இது ஒன்று தான்ப்பா டிஃப்ரெண்ட்டு. ஆஸ் இட் இஸ் ஓப்பனிங் கேஷ் பேங்க் போட்டுட்டோம், ரெசிப்ட் எல்லாம் ரெசிப்டில் போட்டுட்டோம், பேமெண்ட் எல்லாம் பேமெண்ட்டில் போட்டுட்டோம், க்ளோசிங் கேஷும் போட்டுட்டோம். நமக்கு நல்லா தெரியும் வர ஆன்சரு க்ளோசிங் பேங்க் தான். அது எந்த சைடு வரணும், கிரெடிட் சைடே வந்துட்டால் பை பேலன்ஸ் கேரி டவுன் பேங்க்னு போட்டு முடிச்சிடலாம். இதுவே பேலன்ஸ் டெபிட்டில் வந்தால் என்னென்னு போடணும், பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஸோ 4,700 இஸ் அ பேங்க் ஓவர் டிராஃப்ட்.
இதில் டெப்ரிசியேஷன் எடுக்கக்கூடாது. போன சம்பளம் எதுவும் எடுக்கல, வேஜஸ் yet to be paid அந்த மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் வந்தாலும் சரி, டெப்ரிசியேஷன் வந்தாலும் சரி எடுக்கக்கூடாது. அது நான் கேஷ் டிரான்சாக்ஷன். ஓகே. Fourth sum. Mayiladuthurai Recreation Club gives you the following details. Prepare receipt and payment account for the year ended 31/3/2019. Opening cash balance, opening bank balance, donation received, sale of old equipment, refreshment charges, club annual day collections, construction of tennis court, receipt from charity show, rent paid வந்து எங்கே வரணும், எக்ஸ்பென்ஸில் வரணும், salary of watchman, club annual day expenses, lightning charges, entertainment expenses ஒரு 13,500, billiards table purchase. ஸோ இந்த சம்மில் வந்து பேமெண்ட்டும் இருக்குது, ரெசிப்டும் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சேரிட்டி ஷோஸ், தென் சேல் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 12,000, க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் 12,000. ஸோ க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ் 12,000 கொடுத்துருக்காங்க. இப்போ எப்படி சல்யூஷன் போடணும், த சேம் வே இந்த புக் ஆஃப் மயிலாடுதுறை ரெக்கார்டிங் கிளப் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டட் 31/3/2019. இப்போ ரெசிப்டில் எப்படி கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் கேஷ் கொடுத்துருக்காங்க, பேங்க் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பனிங் டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன், கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் போட்டாச்சு. எதெல்லாம் நமக்கு ரிசிப்ட்னு வருதோ அது எல்லாமே ரெசிப்டில் வரணும். ஸோ டு டொனேஷன் ஒரு 48,000, டு சேல் ஆன் ஓல்டு எக்யூப்மெண்ட் 26,000, கிளப் ஆனுவல் டே கலெக்ஷன் ஒரு 18,000, receipt from charity show, to sale of investment ஒரு 12,000. then payments, எதெல்லாம் வந்து எக்ஸ்பென்சஸோ அது எல்லாமே எங்கே வரணும், பேமெண்ட்டில் வரணும். பை ரெஃப்ரெஷ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டென்னிஸ் கோர்ட், பை ரெண்ட் ஒரு 1,000, பை சேலரி ஆஃப் வாட்ச்மேன், பை கிளப் ஆனுவல் டே எக்ஸ்பென்சஸ், லைட்னிங் சார்ஜஸ், என்டர்டைன்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், பில்லியர்ட் டேபிள் பர்ச்சேஸ், த எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சேரிட்டி. ஸோ இதெல்லாமே போட்டாச்சு. க்ளோசிங்கில் வந்து கேஷ் கொடுத்துருக்காங்க ஒரு 12,000. ஏற்கனவே என்ன சொன்னேன், ஓப்பனிங்கில் கேஷும் பேங்க்கும் இருக்கணும், க்ளோசிங்லேயும் கேஷும் பேங்க்கும் வரணும். ஓப்பனிங்கில் கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க் இருக்குது, க்ளோசிங்கில் கேஷ் மட்டும் 12,000 கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக மிஸ்ஸிங் ஃபிகர் என்னவாக இருக்கணும், பேங்க்காக தான் இருக்கணும். இப்போ ரெண்டு பக்கமும் டோட்டல் பண்ணுங்கள். டெபிட் சைடு பேலன்ஸ் வருது எவ்வளோ, டெபிட் சைடு அதிகமாக இருக்குது 1,48,000. பட் கிரெடிட் சைடு வந்து கம்மியாக இருக்குது, 50,000 கம்மியாக இருக்குது. ஸோ அந்த பேலன்சிங் ஃபிகர் கிரெடிட் சைடில் வருது. அந்த பேலன்ஸ்க்கு பேர் என்னது, பை பேலன்ஸ் கேரி டவுன் பேங்க்கோடைய பேலன்ஸ், பை பேலன்ஸ் பேங்க். ஓகேவா, 50,000 வந்து பேங்க் பேலன்ஸ் வருது, இது கிரெடிட் சைடில் வருது. இப்போ ஃபிஃப்த்து சம் பார். From the following information, prepare receipt and payment account of Kudalur Kabaddi Kulu Association for the year ended 31st March 2019. Opening cash balance, bank overdraft. இதுவும் ஓப்பனிங் தான். பேங்க் ஓவர் டிராஃப்டர் எந்த சைடு வரணும், பேங்க் ஓவர் டிராஃப்ட் ஆல்வேஸ் ஷோயிங் ஆன் த கிரெடிட் சைடு, இட்ஸ் ட்ரீட் லைக் எ பேமெண்ட். ஸோ இங்கே வந்து டூ பேலன்ஸ் ப்ராட் டவுன் கேஷ் பேலன்ஸ் ரெசிப்டில் காமிக்கணும், பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு கிரெடிட்டில் காமிக்கணும். தென் ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ்னாலே என்ன வரணும், எக்ஸ்பென்சஸ், ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ், ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், டிவிடெண்ட் ரிசீவ்ட் ஒரு 500, ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் எங்கே வரணும், பேமெண்ட்டு, அட்மிஷன் ஃபீஸும் பேமெண்ட்டு, தென் கொரியர் சார்ஜஸ் பேமெண்ட், முனிசிபல் டேக்ஸ் பெய்டுனால எங்கே வரணும், பேமெண்ட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் பேங்க் சார்ஜஸ், மிஸ்சலினஸ் இன்கம். மிஸ்சலினஸ் இன்கம்னா ஒன்றும் இல்லை, அதர் இன்கம்னு அர்த்தம். அப்கீப் ஆஃப் கிரவுண்ட், அப்கீப் ஆஃப் கிரவுண்ட்னா என்ன அர்த்தம்னா, இப்போ கிரவுண்ட் வந்து ரொம்ப டவுனாக இருக்குது, அப்போ அதை மண் போட்டு நிரப்புவாங்க இல்லையா, இப்போ அந்த மண்ணுக்காக மண்ணெல்லாம் போட்டு ஃபில் பண்ணுறாங்க பாருங்கள், அதுக்கு செய்கிற செலவு, அதுக்கு பேர் தான் என்னது, கிரவுண்ட் அப்கீப் ஆஃப் கிரவுண்டு. தென் கிராண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் ஒரு 2,800, டெலிஃபோன் சார்ஜஸ், என்டோமெண்ட் ஃபண்ட், ரெசிப்ட்னாலே ரெசிப்ட் சைடு, இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பெய்டு எங்கே வரணும், பேமெண்ட் சைடு, எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்டு, இதுவும் பேமெண்ட் சைடில் வரணும். இப்போ நெக்ஸ்ட்டு வேறு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் கேஷ் பேலன்ஸ், க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சம்மில் முதல்ல எதெல்லாம் கொடுத்துருக்காங்க,
ஓப்பனிங் கேஷ் கொடுத்துருக்காங்க, ஓப்பனிங் பேங்க் கொடுத்துட்டாங்க, க்ளோசிங் கேஷ் கொடுத்துட்டாங்க. அப்போ எது மிஸ்ஸிங் ஃபிகர் வரணும்? க்ளோசிங் பேங்க். இப்போ சொல்யூஷன் பாருங்கள். இந்த புக் ஆஃப் கூடலூர் கபடி அசோசியேஷன் ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31/3/2019. ரெசிப்டில் 2 பேலன்ஸ் brought down கேஷ் இன் ஹேண்ட். ஃபஸ்ட்டே சொன்னேன், ஓவர் டிராஃப்ட்னா எங்கே போகணும்? கிரெடிட் சைடில் போகணும். பை பேலன்ஸ் brought down பேங்க் ஓவர் டிராஃப்ட். தென் எப்போது மாதிரி ரெசிப்டில் எதெல்லாம் வரணும்னு பாருங்கள். டு டிவிடெண்ட், அட்மிஷன் ஃபீஸ், கிராண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட். கிராண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட்னா அந்த கவர்மெண்ட் நமக்கு ஏதோ அமௌண்ட்டை கிராண்ட் பண்ணியிருக்காங்க. என்டோமெண்ட் ஃபண்ட் ரிசீவ்ட், மிஸ்செலினஸ் இன்கம். தென் இது வந்து நமக்கு பேலன்சிங் ஃபிகர். கிரெடிட் சைடில் பேங்க் ஓவர் டிராஃப்ட், பை ஸ்டேஷ்னரி பர்ச்சேஸ், பை ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ், பை ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், பை கொரியர் சார்ஜஸ், பை முனிசிபல் டேக்ஸ், பை இன்ட்ரெஸ்ட் ஆன் பேங்க், பை அப்கீப் ஆஃப் கிரவுண்டு. சொன்னேன் இல்லையா, கிரவுண்டை வந்து உயர்த்துறதுக்காக செய்கிற செலவு. டெலஃபோன் சார்ஜஸ், இன்சூரன்ஸ் ப்ரீமியம், எலக்ட்ரிசிட்டி சார்ஜு, க்ளோசிங் பேலன்ஸ் கேஷ் கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் ரெண்டு பக்கமும் பேலன்ஸ் பண்ணுறீங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, ஆக்சுவலாக நமக்கு இங்கே பேங்க் பேலன்ஸுன்னு க்ளோசிங் வரணும் கிரெடிட் சைடில். ஆனால் பேலன்ஸ் பண்ணால் பேலன்சிங் ஃபிகர் எங்கே வருது? டெபிட் சைடில் வருது. ஏற்கனவே இதே ப்ராப்ளம் பார்த்துருக்கோம், இதே பேட்டர்னில். டெபிட்டில் பேலன்ஸ் வந்ததுன்னா அந்த பேங்க்குக்கு பேர் என்னன்னு போடணும்? பேங்க் ஓவர் டிராஃப்ட். பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஓகே. ஸோ இதோட இந்த ரெசிப்ட் அண்ட் பேமெண்ட் மெத்தடில் இருக்க இந்த 5 சம்முமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 5மே நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.